ஹஸ்மிதா சொல்லுங்க. ஹஸ்மிதா ஒரு ஆள கேப்போம். ஹஸ்மிதா யார் இந்த இதுக்கு நீங்க ஒரு வாக்கியம், ஒரு வசனம் ஒண்ணு சொல்லுவீங்க. இத பற்றி. அஸ்வின் அஸ்வின் சொல்லுங்க. அஸ்வின் சரி ஜெரோன் சொல்லுங்க. ஜெரோன் ஜெரோன் சொல்லுங்க. ஒரு வாக்கியம் ஒண்ணு சொல்லுங்க. இத வச்சுக்கொண்டு சொல்லுங்க. கதைங்க ஜெரோன். ஜெரோன் அன்மியூட் பண்ணிட்டீங்க. கதைங்க அப்ப. ஜெரோன் அஸ்வினா அஸ்வினா இருக்கிறீங்களா? அஸ்வினா பாத்துனீங்களா இந்த கிளிப்ஸ்? அஸ்வினா கதைங்களேன். ஜே அஸ்வின் அஸ்வின் சரி நான் அப்படி என்ன சொன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கதைக்காம இருக்கிறீங்க சொல்லு. யாரு கதைக்கிறது? கொஞ்சம் சத்தம். ஜே அஸ்வின் இது இது பாத்துனீங்களா? இந்த வீடியோ பாத்துனீங்களா? சொல்லுங்க பிரச்சனை இல்ல. அஸ்வின் ஓ இந்த இது பாத்துனீங்களா? இதுல என்ன தெரிஞ்சது உங்களுக்கு? என்ன இது ஒரு வாக்கியம்னு சொல்லுங்களேன் பாப்போம். சொல்லுவீங்களா? தூக்கணாங்குருவி தூக்கணாங்குருவி இங்க ஒரு தூக்கணாங்குருவி குருவிகள் காணப்படுகின்றன. வடிவா சொல்லுங்க. இங்கே ஒரு தூக்கணாங்குருவி கூடு காணப்படுகின்றது. அதில் 2 தூக்கணாங்குருவிகள் காணப்படுகின்றன. இங்க ஒரு சரி ஓகே. வேறு யாரும் நீங்க இதை விட இன்னும் அழகா சொல்லுவீங்களான்னு சொல்லி சொன்ன. அபிஷேக் சொல்லுங்க. அபிஷேக் சொல்லுங்க. எந்த ஸ்கூல் நீங்க? அபிஷேக் எந்த ஸ்கூல் நீங்கள்? மருதங்கணி இத்தாகா வித்தியாலயம். மருதங்கணி ஓகே. இதை பற்றி ஒரு வாக்கியம் சொல்லுவீங்களோ? டீச்சர் சொல்லுங்க. சுற்றும் முற்றும் பச்சை பசேலென காட்சியளிக்கும் மரங்கள் மிக அழகாக காணப்படுகின்றன. வெரி குட். வேற சொல்லுவீங்க. இந்த பறவையின் கூடு ஓர் மரத்தில் கட்டி வெள்ளை பூக்கள் அதற்கு முன்னால் காணப்படுகின்றன. அந்த மரத்துல வெள்ளை பூக்கள் காணப்படுகின்றன. வெரி குட். வேற என்ன ஒன்று சொல்லுங்க. தாய்க்குருவி மழை வந்தது போல் திடீரென ஓடி வரும் காட்சியும் காணப்பட்டது. வெரி குட். நான் அது வெரி குட். அப்ப நல்ல விஷயம். நல்லா கற்பனை செய்யறேன். உங்க நல்லா இருக்குது. என்ன இது பார்த்து உங்களுக்கு நீங்க படிச்சிட்டீங்களா? இதெல்லாம் கூடுதலா ஒரு ஒரு படம்னு சொன்னா என்ன காலத்துல நிகழ்காலத்துல எழுதப்படணும், கட்டப்படப்பட்ட படங்கள்னு சொன்னா இறந்த காலத்துல எழுதப்படணும் எல்லாம் நிறைய எல்லாம் பார்த்துட்டேன்.
இங்க உங்களுக்கு தேவை முக்கியம் என்னன்னு சொன்னா கற்பனை ஆற்றல். அவர் கொஞ்சம் கற்பனை செய்யற விதம் உண்மையா நல்லா இருக்குது. அத நீங்கள் இன்னும் ஒரு எழுவாய் பயனிலையோட நீங்க தொடர்பு படுத்தி வடிவ எழுதினீங்கன்னு சொன்னா சரியா நல்ல விஷயம். இப்ப அந்த அந்த சுற்றுமுற்றும் பச்சை பசேலான மரங்கள் நீங்க இதை வச்சுக்கொண்டே பிள்ளைகள் இந்த கற்பனைக்கு வந்து நீங்க ஒரு இது நீங்களா ஒரு கொஞ்சம் சேர்க்கிறதுல பிழை இல்லையா? சரி, அப்ப இதை நீங்கள் அப்படி எழுதலாம். நல்ல விஷயம். ஓகே, வெரி குட், பாராட்டுக்கள். அடுத்தது இனி நாங்கள் பழமொழியும் கருத்துக்களை பார்ப்போம். நிறைய இல்லை, கொஞ்சம் தான். முதலாவது அழுத பிள்ளை பால் குடிக்கும். அழுத பிள்ளை பால் குடிக்கும். ஏன் நான் சொல்லுவேன், நீங்களே சொல்லுங்க. இது தமிழ் தானே, மீட்டல் தானே. சரி, அதையே ஒவ்வொரு ஆளா கேட்டு விடுவோம். ஜே மிசாலி, ஜே மிசாலி, மிசாலி சொல்லுங்க. டி சனோயன், சனோயன் எந்த ஸ்கூல் நீங்கள்? இரணைப்பாளர் ரோகாமாவி. இரணைப்பாளர் ஸ்கூல். ஓகே, அழுத பிள்ளை பால் குடிக்கும். என்ன கருத்து? முயற்சி செய்யவர் பயன்பெறுவர். முயற்சி செய்தவர் பயன்பெறுவர். பயன்பெறுவர். வெரி குட். முயற்சி செய்தவர் பயன்பெறுவர். அடுத்தது ஆழம் அறியாமல் காலை விடாதே. ஆழம் அறியாமல் காலை விடாதே. சரியா? சரணியா, சரணியா சொல்லுங்க. சரணியா, எதையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். எதையும் எதையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். செய்ய வேண்டும். வெரி குட். அப்ப இந்த ஆழம் அறியாமல் காலை விடாதே, அதை என்ன நேரடியா அர்த்தம் என்ன அப்படி நீங்க விளங்கிக் கொள்வீங்க? ஒரு உதாரணம் சொல்லுங்க. சொல்லுவீங்களா? ஒரு உதாரணம் இல்ல. சரி, வெரி குட். அடுத்த பிரதீப், பிரதீப் டீச்சர், ஆழம் அறியாமல் காலை விடாதேன்னு சொன்னா கருத்து சொல்லியாச்சு தானே. ஒன்றை பற்றி நன்கு அறியாமல் அதனில் ஈடுபடக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. அப்ப ஏதாவது சொல்லுவீங்களா பிரதீப்? அப்படின்னு என்ன சொல்லி நம்மன்னு சொல்லி ஏன் அப்படி சொல்றதுன்னு சொல்லுங்க. ஒரு சம்பவம், ஒரு உதாரணம். நீங்க படிச்சிட்டீங்களா இதெல்லாம்? பிரதீப், பிரதீப் கதையுங்க, பிரச்சனை இல்லை, நான் பேச மாட்டேன், கதையுங்க. பிரதீப், நான் கேக்குறேன்னு சொன்ன பிள்ளைகள், இப்ப உங்களுக்கு பழமொழியின் கருத்துக்களை நீங்க மனனம் செய்றீங்க. சரி, அதை ஒரு சம்பவத்தோட தொடர்பு படுத்தி பார்க்கதான் உங்களுக்கு, அது ஒரு ஒரு நிகழ்வோட தொடர்பு படுத்தி பார்க்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் நினைவு வரப்போகுது. சரியா? மனநம் புத்தகத்துல உள்ளது அப்படியே பாடமாக்கணும் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது ஒரு அதாவது சூழலோட தொடர்பு படுத்தி பார்த்தா இன்னும் ஞாபகம் வரும். அபின்சா, ஆழம் அறியாம காலை விடாதேன்னு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. அப்படி நீங்க அப்படி என்னத்தை நீங்க விளங்கி கொள்றீங்க? ஒரு உதாரணம் சொல்லுங்க. பிரச்சனை இல்லை, சரியோ புள்ளியோ பரவாயில்ல, சொல்லுங்க. தெரியாதா? சும்மா சொல்லுங்க. நீங்க விளங்கி கொள்ளலையா? ஒன்றை பற்றி நன்கு அறியாமல் அதல்ல அந்த செயலை செய்யக்கூடாது. சரி, அதுக்கு ஒரு உதாரணம் உங்களோட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தின்னு சொல்லலாம். சரி, சரி, ஓகே, பிரச்சனை இல்லையா? என்ன பிள்ளைகள், இப்ப என்ன அதுக்கு அர்த்தம் என்ன? ஒன்றை நீங்க தெரியாம அதை நீங்க செய்யக்கூடாது. இப்போ உதாரணமா நான் இப்ப உங்களுக்கு இந்த ஒரு பிளக் பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு அந்த வயர் வந்து கலண்டு இருக்குது, அது உங்களுக்கு தெரியாது.
இல்ல நான் போய் அந்த வயரை கனெக்ட் பண்ணி போட்டு அதை வேலை செய்ய வைப்பேன்னு சொல்லி எல்லாம் செய்ய அதுல நீங்க போய் அந்த செயற்பாடு செய்யக்கூடாது என்ன அது என்னத்துல முடிய போகுது ஆபத்துலதான் முடியும். இது நேரடி கருத்து என்ன ஒரு இப்ப நேர பாக்க ஒரு அதாவது ஒரு நீர்நிலை பகுதி வந்து பாக்க சரி இது ஒரு ஆழம் குறைஞ்சுதா இருக்குது நான் போய் குளிக்க போறேன்னு சொல்லி போட்டு நேர போய் இறங்கலாம். ஆனா அங்க மிக ஆழமான பகுதியா அது இருக்கு. அது நேரடியா ஆனா இதுல உள்ள இப்ப என்ன கருத்துன்னு சொன்னா உதாரணம் என்னன்னு சொன்னா ஒரு செயற்பாடு உங்களுக்கு இப்ப என்ன இந்த விடயத்துல உங்களுக்கு மிக பாண்டித்தியம் இல்ல. இப்ப கரண்ட் வந்து ஜாயின் பண்றது பிளக் பாயிண்ட் எல்லாம் இப்ப அந்த வேலை தெரிஞ்சாக்கெல்லாம் நீங்க மிக சிறப்பா செய்யணும். நீங்க போய் உடனே இல்ல விடுங்க மீஸ் நாங்க இதை செய்யற அந்த ரெண்டு சொல்லி போட்டு அதுல போனா கரண்ட் ஷாக் அடிக்குமല്ലോ. அதுக்கு யார் பொறுப்பு? அத வடிவா அறிஞ்சு அதால என்ன நல்லது கெட்டது வருமன்றதெல்லாம் அறிஞ்சுதான் நாங்க அந்த செயலை செய்யணும். சரியா? அதான் அதன் அர்த்தம். அதை நீங்க விளங்கி கொண்டாதான் இது உங்களுக்கு அங்க ஞாபகத்துல வரும். அடுத்தது இக்கரை மாட்டிற்கு அக்கறை பச்சை இருப்பதை விட்டு விட்டு இல்லாததற்கு அலைதல். இது நேரடியாவும் சொல்லலாம்னு சொன்னா இந்த பக்கத்துல இருந்து புல்லு மேய்வார் ஒரு பசு ஒண்ணு புல் மேயுது. அங்கால அப்படியே தூரமா பாக்க அது இதை விட பச்சையா இருக்கு. அப்ப அங்க கொஞ்சம் நிறைய புல் இருக்குன்னு சொல்லி போட்டு உடனே அங்க போறது. அங்க போய் பார்த்தா அங்கேயும் சாதாரணமா அங்க தொட்டி இங்க தொட்டி தான் புல் இருக்கு. அப்புறம் அங்க இருந்தாலும் திருப்பி தான் மேல் இடத்து பார்ப்பார். அப்ப இங்க இருக்குன்னு சொல்லி அப்ப இல்லாத இருக்கிறத விட்டுட்டு இல்லாததுக்கு போய் கடைசியில இருக்கிறதையும் இல்லாம போயிடும். அது உங்களோட வாழ்க்கையோட நீங்களே தொடர்பு படுத்தி பாருங்க. அடுத்தது அது சொல்லல அதுதானே என்ன நாம அதுல இப்ப என்ன சொல்லுவோம் இந்த இப்ப உதாரணமா என்னத்த சொல்லலாம் இருப்பதை விட்டு விட்டு இல்லாததுக்கு சரி இப்ப கோயிலுக்கு போறீங்க ஏதோ ஒரு திருவிழால கடைக்கு போய் பாக்குறீங்க இந்த கடையில ஒரு கார் இருக்கு ரிமோட் கார் சரியா உங்களுக்கு அதுல நீல கலர் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் கார் வேண்டோணும்னு சொல்லி அம்மாடியே அப்பாடியே சண்டை பிடிச்சு போறீங்க உங்களுக்கான சிவப்பு நிறம் தான் பிடிக்கும். அப்ப பக்கத்துல ஒரு கடையை கட்டி பாக்குறீங்களா அங்க கிடக்குன்னு சொல்லிட்டு உடனே அங்க போய் இந்த கடையில இருக்கிறதையும் விட்டுட்டு ஒன்றுதான் இருக்கீங்க. அங்க போய் பார்த்தா அது ரிமோட் கண்ட்ரோல் கார் இல்ல சாதாரணமான கார் போச்சு அங்கேயும் இல்ல திருப்பி அந்த பழைய கடைக்கு வந்தா அது இன்னொரு ஆள் வாங்கிட்டு போயிடும். அப்ப இதைத்தான் அங்க என்ன இது உங்களோட ஒப்பிட்டு பாக்க நான் எதை சொல்றேன்னா அடுத்தது உப்பிட்டவரை உள்ளளவும் நினை உப்பிட்டவரை உள்ளளவும் நினை உப்பு கணக்கா கொடுத்தா நாங்க அவைய மறக்க கூடாது அப்படிதான் நினை. ஆர்எஃப் ரிதா ரிதா இருக்கிறீங்களா? ஓகே எந்த ஸ்கூல் நீங்க அன்மியூட் பண்ணுங்கம்மா. ரிதா என்ற பேர்ல இருக்கிற பிள்ளை கதைங்கோ இப்ப கதைங்கோ அம்மா சொல்றா இல்ல கதைங்கோ. மன்னர் எந்த ஸ்கூல்? எம்என் கரிசல் ஆர்சிடிஎம்எஸ் விளங்கல மண் கரிசல் ஆர்சிடிஎம்எஸ் மண் கரிசல் ஆர்சிடிஎம்எஸ் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்ன கருத்து வரும்? என்ன கருத்து பாடமாக்கி வச்சுக்கிறீங்களா? ஓமண்டோனும் இல்லையண்டோனும் பரவாயில்லை. சரி இல்லாட்டி பிரச்சனை இல்லை இன்றைக்கு பாடம் ஆக்கிட்டோணுமா? பி அபர்ணிகன் சொல்லுங்க உப்பிட்டவரை உள்ளளவு நன்றி மறவேல் அவர் வந்தார் சொல்லினார் உடனே போயிட்டார். சரி உதவி செய்தவரை உயிருள்ளவரை மறத்தல் ஆகாது என்ன யோசிக்கிறா உப்பிட்டவரை என்ன கடையில போய் உப்பு பேக்கெட் வாங்கினா அவரே மறக்க கூடாதுன்னு நினைக்க கூடாது. ஒரு நேரத்துல எங்களுக்கு சோறு போட்டாலும் நாங்க அந்த சோறு என்னன்னு சொல்றது உணவு தந்தாலும் நாங்க அவைய மறக்க கூடாதுன்ற ஒரு கருத்தோட வருமா மறத்தல் ஆகாது. சரியா? அடுத்தது வெட்டாக்கனிக்கு கொட்டாவி விடாதே கீழே போவோம் கொஞ்சம்
திவ்யன் 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 சொல்லுங்க. திவ்யன் சொல்லுங்க. எட்டாக்கணிக்கு கொட்டாவி விடாதே. அதுக்குரிய கருத்து என்ன பெண்? கிடைக்காத ஒன்றிற்கு ஆசைப்படது. கிடைக்காத ஒன்று. நீங்க அப்படி எதுவும் செய்திருக்கீங்களா? எட்டாக்கணிக்கு கொட்டாவி விட்ட சம்பவம் எதுவும் இருக்கா? இல்ல. இல்லையா? அப்ப எல்லாமே கிடைச்சிருக்கா? நீங்க நினைச்ச எல்லாமே கிடைச்சிருக்கா? சும்மா கதைக்கிறேனா? எந்த ஸ்கூல் நீங்க? ஸ்ரீ சுப்பிரமணிய வித்யாசம். சரி 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 ஓகே. எனக்கு தெரியாது மேல. சரி, எட்டாக்கணிக்கு கொட்டாவி விடாதே, கிடைக்காத ஒன்றிற்கு ஆசைப்படல் கூடாது. நேரையா நீங்க ஒரு கதை இருக்கு தெரியுமா? அந்த நரி நல்ல பசியோட போய் ஒரு திராட்சைப்பழ தோட்டத்துல பார்த்தா அந்த திராட்சைப்பழ கொடியில நல்ல பழங்கள் இருக்குது. எட்டி எட்டி பாப்பார், என்ன ஏலாது. சரி, ஒரு மரக்குட்டியை வச்சும் பாப்பார், அப்பவும் ஏலாது. என்ன கடைசியா என்ன சொல்லிட்டு போற? சீச்சி, இந்த பழம் புளிக்கும். என்ன தானா தன்னுடைய மனதை தேர்த்தி விட்டுட்டு போற. பழம் விட்டே இல்ல, ஒண்ணும் செய்யலாது. எனக்கு அது தேவையில்லைன்ற மாதிரி ஒரு எண்ணக்கரோட விட்டுட்டு போறாரு. என்ன சீச்சி, இந்த பழம் புளிக்கும். கிடைக்காத ஒன்றுக்கு ஆசைப்படல் கூடாது. அடுத்தது, இப்ப நான் போய் செவ்வாய் கிரகத்துல போயிருந்து தமிழ் புத்தகம் படிக்க போறேன் அல்லது கேம் விளையாட போறேன்னு சொல்லி நீங்க நினைச்சால் நடக்காத காரியம். இப்போ என்ன அதத்தான் சொல்றது. சரி, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளி. உங்களுக்கு வளமையா வாரதுதான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளி தான் கூடுதலா வந்துருக்குது. என்ன பேருகள் போன்ற நேம்ல இருக்கிறதாலையும் சொல்லலாம இருக்கு. எஸ் திசாந்தன் திசாந்தன் சொல்லுங்க, கதைங்க. திசாந்தன் அன்மியூட் பண்ணிட்டீங்களா? அப்பன் கதைங்க. திசாந்தன் இல்லையா? தங்கத்துறை ரிதிஷனா என்ன திசாந்தனா? ரிதிஷனா சொல்லுங்க. அத கட் பண்ணாதீங்க, மைக்க அன்மியூட் பண்ணுங்க. ரிதிஷனா இல்ல, டி லிதிஷா. லிதிஷா சொல்லுங்க. எந்த ஸ்கூல் அம்மா? எந்த ஸ்கூல் நீங்கள்? ஸ்ரீ சுப்பிரமணிய வித்யாசாலை. ஓகே, சரி. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ன கருத்து? சந்தர்ப்பத்தை தவறவிடக் கூடாது. சந்தர்ப்பத்தை தவறவிடக் கூடாது. வெரி குட். சரி, நீங்க நினைக்க கூடாது பிள்ளைகள். இப்ப இந்த மிஸ் தங்கட ஸ்கூல் பிள்ளைகளோட கூப்பிடுறான்னு எனக்கு தெரியாது உண்மையில. அவையலும் பாவம் தானே, அவையலும் கேட்கணும் தானே. மஜூரா ராசையா ஆணைக்கும் அடிசாருக்கும் மயூரா ராசையான்னு பேர்ல இருக்கிற பிள்ளை சொல்லுங்க, கருத்து சொல்லுங்க. மஜூரா இல்லையா? சரி, நாங்க பார்த்துட்டு போவோம். ஆணைக்கும் அடிசருக்கும் சொன்னா என்ன? பலசாலியும் ஒரு நாள் கோழைகளிடம் தோற்க நேரிடும். பலசாலிகளும் ஒரு நாள் கோழைகளிடம் தோற்க நேரிடும். ஜானைன்னு சொன்னா மிகப்பெரிய மிருகம். அவர் அதை பார்த்தோன்னே உருவத்தால மிகப்பெரியவர். அப்ப அவர் எப்பவுமே தோற்க மாட்டார் என்ற ஒரு எண்ணக்கரு எங்களுக்கு பார்த்தோன்னு அந்த தோற்றத்தை பார்த்தோன்னே இருக்கும்.
ஆனா எல்லாருக்குமே புல வாரது எல்லாமே சகஜம். இப்ப நானும் சொல்றேன், இப்ப ஆணைக்கும் அடிசருக்கும் நாங்களும் பிள்ளைகள் விடுவோம். இப்ப நீங்களும் நாங்களும் திருத்திக் கொள்ளணும். அப்ப அத வந்து ஹம், யாருக்குமே எதுவுமே என்ன இதுதான் என்ற ஒரு நிரந்தரம் இல்ல. எல்லாருக்கும் வெற்றி தோல்வி சகஜம். அதை ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கணும் நாங்கள். அடுத்தது, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. எதையும் அளவுடன் செய்தல் வேண்டும். எதையும் அளவுடன் செய்தல் வேண்டும். அடுத்தது, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, கவர்ச்சியானவை எல்லாம் நல்லவை அல்ல. சரியா? கவர்ச்சியானவை எல்லாம் நல்லவை அல்ல. இளங்கன்று பயமறியாது. என்ன இப்ப புதுதா போட்ட கன்றுன்னு சொன்னா தெரியும் தானே. அது கிட்ட போனா சும்மா துள்ளி குதிச்சு கொண்டு ஓடுவார். இந்த என்ன ஒரு பயம் இல்லாமல் அங்க இங்க எல்லா இடமும் நல்ல வடிவா துள்ளி குதிச்சு திரிவாரு. நல்லா இருக்கும் பாக்க. வாலிப பருவத்தில் துணிவு அதிகம். வாலிப துணிவுன்னு சொல்றது, அதாவது இளம் வயசா இருக்க என்ன செய்யறது, எனக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படி போகணும் இது செய்வேன்லாம் சொல்லி கொண்டு தெரியாது. கொஞ்சம் வயது போக 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 உதாரணமா மோட்டர் பைக் ஓடுறது எடுத்தாலும் என்ன அவங்களோட மாமாவோ சித்தப்பாவோ அண்ணாவோ யாரோ இளமாக்கள் இருந்தால் ஒரு 180 கிலோமீட்டர் 120 சாரி 100 120 போவேணும். கொஞ்சம் வயசு போக 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 பிறகு 90 80 60 கடைசியில ஒரு 50 வயசு வந்தோடனே 50 60 வயசு வேற என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா 30 40 போகும் பைக். என்ன அடுத்தது, அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு ஒற்றுமை என்ற சிறப்பு. என்ன பிள்ளை ஒற்றுமை என்ற சிறப்பு? இது என்னன்னு சொன்னா, கடற்கரை பகுதியில அந்த அடம்பன் கொடி இருக்குது, அந்த கொடி மாதிரி படர்ந்திருக்கு. அது தனியா எடுத்தா அது வந்து நாங்க ஓரளவுக்கு முறிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு ஒரு 4 5 சேர்த்து போட்டு அதை வச்சு நீங்க என்ன ஒரு பொருளை கட்டினாலோ அல்லது எந்த ஒரு இது கையெழுத்தல் போட்டிக்கு கூட நீங்க அதை பயன்படுத்தலாம். ஓரளவுக்கு நிறைய சேர்த்து இதண்டு போட்டு பின்னி பின்னி இதன்னா அது வந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா பேஸ்ல முறிக்கலாம். அப்ப நீங்க வகுப்புலயும் என்ன செய்யணும், ஒற்றுமையா இருக்கும். ஒற்றுமையா இருந்தீங்கன்னு சொன்னா உங்களை யாருமே உங்களை தோற்கடிக்க முடியாது. ஒற்றுமையான்னு சொன்னா அப்புறம் மற்ற ஆளுக்கு எழுதினதை காட்டுற இல்ல சொல்லி கொடுக்கலாம். என்ன இப்ப விலங்காடி சொல்லி கொடுத்துட்டு வரலாம், அது வேற. எக்ஸாம் பேப்பர்ல கடைசி நாள் போய் நின்று நீ சார் விலங்கையில நான் சொல்லி கொடுக்க போறேன்னு சொன்னா தம்பி நீ போட்டு பாப்பேன்னு சொல்லுவிடுவேன். அப்போ ஒண்ணும் செய்யல, அது வகுப்பறையில சொல்றாங்க. அடுத்த, இளமை கல்வி சிலையில் எடுத்து இளம் பராயத்தில் கற்பது சிறப்பு. உண்மைதான். என்ன இப்ப நீங்க படிக்கிற கல்வி வந்து பிள்ளைகள் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஞாபகத்துல இருக்கு. இப்ப உங்களுக்கு மைண்ட்ல வந்து அந்த யோசனை இந்த யோசனை எல்லாம் இருக்காது. இப்ப அம்மா அப்பா கேட்டா என்ன சொல்லிடணும், எப்படி பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம், என்ன இப்ப அம்மாவை உதாரணமா எடுத்தாலே அம்மா விடிய உடம்பி என்ன சமைக்கணும் என்ன கறி வைக்கணும், சரி நான் வேலைக்கு போகணும் போய் வந்துட்டு பிள்ளைக்கு என்ன செய்யணும் அங்க போகணும் இங்க செய்யணும் இதை செய்யணும், அப்படியே அவன மைண்ட் வந்து அப்படியே பணம் சேர்த்து வைக்கணும், அப்படி நிறைய இருக்கு. உங்களுக்கு அப்படி இல்லை தானே, எழும்பணும் சாப்பிடணும் படிக்கணும் அதானே. அப்ப அது வந்து அது அப்படின்னு இல்ல, உங்களோட 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 அந்த மனநிலை வந்து இந்த இளமையில நீங்க படிக்க வந்து ஒரு மைண்ட் ஃப்ரீயா இருக்கு, நீங்க படியா படிக்கலாம். அதே நேரம் காலையில படிக்கிறது மிக ஃப்ரெஷ்ஷான ஒரு மைண்டோட படிப்போம். இப்ப எங்களுக்கு ஒரு ஞாபகத்துல நிக்கும். சரியா? அப்ப நாங்க தமிழ் அதுல தான் அந்த 12 பழமொழிங்கிறதும் பார்த்தினாங்க. பிள்ளைகளா தயவு செய்து கைநூலோட சம்பந்தப்பட்ட பழமொழிகளை பாடமாக்கி வச்சிருங்க. நிறைய வேணாம், 100க்கு கிட்டலாம் பாடமாக்காதீங்க. அறிவுக்கு தேவை, அறிவு தேடல். நீங்கள் இன்னும் மேலதிகமான அறிவு தேடல் நாங்க இப்ப பரீட்சை முடிஞ்ச பிறகு பார்ப்போமா. சரி, சிங்கள உச்சரிப்புகளும் அதோட தமிழ் பதங்களும் இருக்க பார்ப்போம். முதலாவது, நிமலன் அரபலன்ன. நிமலன் அரபலன்ன. நிமலன் அங்கே பாருங்கள். நிமலன் அங்கே பாருங்கள். சரியா? நிமலன் அரபலன்ன. நிமலன் அங்கே பாருங்கள். நீங்க இதை எழுதுங்க. இடையில இடையில வார சொற்கள் இந்த என்ன உரையாடலுக்கு இடையில வர்ற மாதிரியான சொற்கள்லாம் தந்திருக்கேன். அது வேளாவ கீயது. வேளாவ கீயத. கீயதண்டா எத்தனை, நேரம் என்ன. சரியா? நேரம் என்ன. நேரம் என்ன? வேளகால். சரி, அடுத்தது, மகே தெமல பொத்த மெகே திவனபா. மகே தெமல பொத்த
தமிழ் புத்தகம், என்னுடைய தமிழ் புத்தகம். மெகே திபனவா, இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது. வழியா பாருங்க, மகேண்டா எனது. சரி, எனது தமிழ் புத்தகம் இங்கே இருக்கிறது. சரியா? மகே தெமல பொத்த மெகே திபனவா, திபனவாண்டா இருக்கிறது. எனது தமிழ் புத்தகம் இங்கே இருக்கிறது. அடுத்தது சத்துவத்தட்ட, சத்துவத்தட்ட ஜமுத. சரியா? சத்துவத்தட்ட ஜமுத. சத்துவத்தட்டன்னு சொன்னா மிருக காட்சி சாலைக்கு போவோமா, போவோமா, மிருக காட்சி சாலைக்கு போவோமா, சத்துவத்தட்ட ஜமுத. போவோமா வினாக்களி வினாளுப்பினம். அப்ப அதுக்கு குருத்துமா இது எங்க வாரார் ஆசிரியர்? சரி, சரி, ஓகே. பாருங்க, அடுத்தது மல்லி மெஹே என்ன, மல்லி மெஹே என்ன. மெஹேன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே. மல்லி என்ற தம்பி இங்கே வாங்கோ, தம்பி இங்க வாங்கோ. அம்மா கூப்பிடுவா என்ன, அம்மா சொல்லுங்க இனி, அம்மா சிங்களத்தால இருக்கா கூப்பிடுங்க என்னன்னு சொன்னா அது ஒரு பாடமா வந்துடும். மல்லி மெஹே என்ன, அப்ப நங்கி மெஹே என்ன, அங்க இங்கே வாருங்கள். சரியா? மல்லி மெஹே என்னண்டா தம்பி இங்கே வாருங்கள். ஐயா மெஹே என்னண்டா அண்ணா இங்கே வாருங்கள். சரியா? இத பாடமாக்குங்கோ. நான் அந்த ஸ்லைட்ஸ்ல போட்ட சிங்கள சொற்கள் எல்லாத்தையும் ஒரு நாள் சிங்களம் தனியா படிப்பிக்க அந்தெல்லாம் கேட்க போறோம். சரியா? தயவு செய்து பாடமாக்கிடுவோம். சரி, அடுத்தது தமிழ் பகுதிங்களுக்கு இன்னைக்கு இந்த ரெண்டும் காணும், நிறைய பாடமாக கூட சுமார் 4 கேள்வி நீங்கள் செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இருக்கா பாருங்க. இந்த ஒரு கணிதம் சம்பந்தமான ஒரு வினா ஒரு 4 இருக்கு. மண்டபம் ஒன்றில் பெண்களும் ஆண்களும் மாறி மாறி இருக்கும் விதத்தில் ஒரு வரிசையில் இருந்தனர். வரிசையின் முதலில் ஓர் பெண் பிள்ளை இருந்தார். எனினும் வரிசையின் இறுதியில் 4 ஆண் பிள்ளைகள் அருகருகே இருக்க வேண்டி இருந்தது. இருந்த மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கை 45 எனின் அங்கிருந்த பெண் பிள்ளைகள் எத்தனை? சரியா? திருப்பி கேள்வி வாசிக்கிறேன் பாருங்க. மண்டபம் ஒன்றின் வரிசையில ஆண் பெண் என்று மாறி மாறி இருக்கணுமா. இருந்ததுல ஒரு வரிசையில இருக்கணும். வரிசையின் முதலில் ஓர் பெண் பிள்ளை இருந்தார். எனினும் வரிசையின் இறுதியில் 4 ஆண் பிள்ளைகள் இருக்க வேண்டி இருந்தது. சரியா? வரிசையில் இருந்த மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கை 45 எனின் அங்கிருந்த பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை யாது? சரியா? விட செய்து பாருங்க, செய்துட்டு நீங்க சொல்லுங்க. நீங்களே இன்றைக்கு விளங்கப்படுத்துங்க. இல்ல இல்ல இல்ல, இப்ப இது நான் உங்களுக்கு விளங்கப்பட்ட கேள்வி. இது விட எழுதி பாராட்டுக்குரிய வினா இல்ல. இதை நீங்க செய்துட்டு எனக்கு செய்ய நான் இப்ப விளங்கப்படுத்துறேன். நீங்க டீச்சரா மாறுங்க. வேண்டா, ஓகே. நான் அவையெல்லாம் அன்மியூட் பண்ணி விடுறேன். விட தந்திருக்கு 22, 21, 24. சரியா? கேள்விய வாசிட்டுங்களானே. இந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், அல்லது சட்ல போட்டாலே நான் உங்களுக்கு கேட்பேன் நேரன்னு சொல்லி. ஓகே. ஜே சிவானுஜன் டீச்சர் விட சொல்லுங்க பாப்பா. என்னென்ன செய்தீங்களாண்டு? 22 ஏனப்பன் 45 இருந்து 4 கழிச்சோம்டா 21. 42 42 2ஆல பிரிச்சோம்டா 20. ஒரு மீதியம் 20ஓட அந்த மீதியை கூட்டணும். அப்ப அங்கிருந்த பெண் பிள்ளைகள் 22. ஓகே, சரி, வெரி குட். சரி, பெண் பிள்ளைகள் 21. அவர் சொன்னதுதான் என்ன பிள்ளை, அந்த கொடிக்கணக்கு மாதிரிதான் இது. ஆண் பெண்ணுன்னு சொல்லி மாறி மாறி சொல்றத கேளுங்க. ஆண் பெண்ணுன்னு சொல்லி மாறி மாறி இருக்க போயினும் அப்ப அதுல இறுதியா 4 பேரும் என்ன ஆண்களாக இருக்க வேண்டி இருக்கா. அவ பெண்கள் அந்த அவலத்தோட முடிஞ்சு.
அந்த ஒரு தொடர்பு அந்தளத்தோட முடிஞ்சது. அதாவது 42வது ஆள்ல இருந்து 45வது ஆள் வரைக்கும் ஆண் பிள்ளைகள். சரியா? அப்ப அந்த 42 வந்து 41வது ஆள் வரைக்கும் தான் அந்த ஒரு எண்கோளம் அமைஞ்சிருக்கு. ஆண் பெண் ஆன்சர். அப்ப உங்களுக்கு தெரியும் அந்த கொடி கணக்குல நாங்கள் மொத்த எண்ணிக்கையை பிரிச்சோம்னு சொன்னா 1 மீதியாக வந்தா முதலாவது இருக்கிற அந்த நபருக்குரியதா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த 41 2ஆல பிரிச்சோம்னு சொன்னால் 20 1 மீதி. அப்ப அந்த 1 மீதி என்றது யாரு? பெண் பிள்ளையா இருப்பார். ஆகவே அந்த வரிசையில உள்ள பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 21. சரியா? 21. அடுத்த வினா. இப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணக்கூடாது. மற்றவைக்கு வினா தெரியாது பிள்ளைகள். சரியா? சட்டும் போடாதீங்க. தயவு செய்து அப்படி போடாதீங்க. இப்ப ஒண்ணுமே போடாதீங்க. சரி பாருங்க. நாளை மறுதினம் 10ஆம் திகதி என்று நேற்று செவ்வாய்க்கிழமை ராணி கூறினாள். அவள் தனது பிறந்த தினத்தை வருகிற புதன்கிழமை கொண்டாடுவாள் என இன்று தனது நண்பிக்கு கூறினாள் எனின் அவளது பிறந்த தினம் எத்தனையாம் திகதியாகும்? சரியா? கேள்வியை பாருங்க. நாளை மறுதினம் 10ஆம் திகதி என்று நேற்று செவ்வாய்க்கிழமை ராணி கூறினாள். அவள் தனது பிறந்த தினத்தை வருகிற புதன்கிழமை கொண்டாடுவாள் என இன்று தனது நண்பிக்கு கூறினாள் எனின் அவளது பிறந்த தினம் எத்தனையாம் திகதியாகும்? அவளது பிறந்த தினம் எத்தனையாம் திகதியாகும்? சரியா? விட செய்தா சொல்லுங்க, நான் விளக்கு கேட்கிறேன். ஓகே, நான் கேட்கிறேன். நீங்க செய்து போட்டு சொன்னீங்கன்னா நான் கேட்கிறேன்னா 11ஆம் திகதி, 16ஆம் திகதி, 23ஆம் திகதி. சரியா? விட தந்திருக்குது. 11ஆம் திகதி, 16ஆம் திகதி, 23ஆம் திகதி. சரி. ராமதாசன் ஹர்ஷிதா சொல்லுங்க. ஹர்ஷிதா. ஓம் டீச்சர். எத்தனையாம் திகதி? 16ஆம் தேதி. ஏனம்மா வந்தது 16? நாளை மறுதினம் 10ஆம் தேதி என்று நேற்று செவ்வாய்க்கிழமை ராணி கூறினாள்டா. இன்றைக்கு புதன்கிழமை. வெரி குட். இன்னைக்கு புதன்கிழமை. இன்னைக்கு வியாழக்கிழமை. இன்னைக்கு வியாழக்கிழமையா? ஓம் டீச்சர், வியாழக்கிழமை. அதோட ஏன் இன்னைக்கு வியாழக்கிழமைன்றீங்க? கூட்டணும். அப்ப 16 கிடைக்கும். அதோட எத்தனைய கூட்டணும்? 6. ஏண்டா 7 கூட்டினா வியாழக்கிழமை தான் வேற. அன்னாடி ஒன்றை கழிச்சுட்டு 6 கூட்டினா சரி, அது சரி. ஓகே, நீங்க 6 கூட்டுறீங்க. ஏன் இன்றைக்கு வியாழக்கிழமைன்னு சொல்றீங்க? நாளை மறுதினம் என்ன கிழமையாம்? எத்தனாம் தேதியா? இந்த 10ஆம் தேதி. சரி சரி, நீங்க மியூட் பண்ணுங்கம்மா, வரேன். சரி, வேற யாரும் சொல்லுவீங்களா? இன்றைக்கு யாரும் சொல்லுவீங்களா? விட மைஸ்டிகா. மைஸ்டிகா சொல்லுங்க. நாளை மறுதினம் 10ஆம் திகதி என்று நேற்று செவ்வாய்க்கிழமை ராணி கூறினாள். அப்ப இன்றைக்கு புதன். வடிவா சொல்லுங்க. வைக்க சொல்லுங்க. நேற்று செவ்வாய்க்கிழமை தானே சொல்றா? நேற்று
செவ்வாய் என்றா இன்றைக்கு புதன். வெரி குட். அன்னைக்கு புதன். புதன். நாளைக்கு வந்து வியாழன். நாளை மறுதினம் 10ஆம் தேதி என்றதால நாளை மறுதினம் வெள்ளி 10ஆம் தேதி. அப்படி நாளை மறுதினம் 10ஆம் தேதி என்று சொல்லி எப்ப சொல்லுறான்? நேற்று. நேற்று சொன்னா 10ஆம் தேதி என்ன கிழமையா இருக்கு? வெள்ளிக்கிழமை. படிவா யோசிங்க. இன்றைக்கு புதன். இன்றைக்கு புதன். சரி பாப்போம்மா. சரி வேற எதுவும் விட சொல்றீங்களா? சரி. கிசாரன் சொல்லுங்க. கிசாரன். கிசாரன். குட் மார்னிங். குட் மார்னிங். ரம்பகுளம் ஸ்கூல். சொல்லுங்க. நேற்று செவ்வாய்க்கிழமை நாளை மறுதினம் தான் 10ஆம் தேதி என்று சொல்லி இருக்கு. அப்படி என்ன நேற்று தான் சொல்லி இருக்கிறா. நேற்று சொன்னவ நாளை மறுதினம்டா. நாளை மறுதினம் வியாழன். வியாழன் 10. இன்னைக்கு புதன்கிழமை 9ஆம் தேதி. வெரி குட். இன்றைய புதன்கிழமை 9ஆம் தேதி. வார புதன் என்று சொல்லி இருக்கு. அப்படி வார புதன்டா இந்த புதன் 9டா. வார புதன் இன்னும் 9 கூட்டம். 9 கூட்டம். 7 கூட்டினா எத்தனை விட வருது? 16ஆம் தேதி டீச்சர். வெரி குட். 16ஆம் தேதி. குட். கிளாப் பண்ணி வரேன். ஓகே. குழம்ப கூடா பிள்ளைகள். அதான் நான் இந்த பாருங்க. என்ன சொன்னா பிள்ளைகள் நாளை வடிவா கேளிய வாசிச்சிருக்கணும். என்ன நாளை மதினம் 10ஆம் தேதி என்று நேற்று செவ்வாய்க்கிழமை தான் சொல்றான். அப்ப நேற்று தான் சொல்லுறான். அப்ப செவ்வாய்க்கிழமை நேற்று. அப்ப இன்றைக்கு என்ன கிழமையா இருக்கும்? புதன்கிழமையா இருக்கும். அப்ப நான் செவ்வாய்க்கிழமை வச்சு கொண்டு கதைக்கிறோம். என்ன நேற்று செவ்வாய் என்றதை வச்சு கொண்டு கதைச்சோம்னு சொன்னால் நாளை மறுதினம் என்று சொன்னா வியாழக்கிழமை. நாளைக்கு புதன், நாளண்டைக்கு வியாழன். அது 10ஆம் தேதின்னு சொன்னா இன்றைக்கு என்ன அந்த புதன்கிழமையா இருக்கு. 9ஆம் தேதி புதனா இருக்கு. இன்றைக்கு தான் தன் ஃப்ரெண்டுக்கு சொல்றா என்ன வார புதன்கிழமை எனக்கு என்ன நடக்க போகுது பிறந்த நாள்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். அந்த நாள் அதே நாள் அடுத்த எப்ப வருமானு சொல்லி பாக்குறதுக்கு நாங்கள் ஒரு கிழமைய கூட்டுவோம். அதாவது 7 நாட்களை கூட்டுவோம். 7 நாட்களை கூட்டிக்க 9ஓட 7 கூட்டினா 16ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளாக இருக்கும். பாருங்க நாளை மறுதினம் 10. அப்ப நேற்று செவ்வாய் என்று சொன்னா நாளைக்கு புதன் என்ன தெருவுல வரும். செவ்வாய்க்கிழமையில வச்சு கொண்டு கதை கொண்டாங்க. நேற்று தான் சொல்றா. அப்ப இன்று புதன் 9ஆம் தேதி. அடுத்த புதன் 9ஓட 7 கூட்டினா 16ஆம் தேதி. சரியா பிள்ளைகள்? குழம்ப கூடாது. இப்படி ஒரு கேள்வி வேற என்னுடைய வகுப்பு பிள்ளைகள் கேட்டவ. அதனாலதான் இந்த கேள்விய சொன்னான். சரியா? வெரி குட். ட்ரிவான்சி. நேற்று செவ்வாய்ண்டா இன்றைக்கு புதன். ஆனா சொன்ன விஷயம் வந்து நாளை மறுதினம் 10 விஷயம் எப்ப சொல்லி இருக்கான்னு சொன்னா நேற்று செவ்வாய்க்கிழமை தான் சொல்லியிருக்கா. இன்றைக்கு சொல்லி இல்லையா? இன்றைக்கு சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா அடுத்த கிழமை எனக்கு பிறந்த நாள், அடுத்த புதன் பிறந்த நாள்னு தான் சொல்லியிருக்கா. சரிதான பிள்ளைகள்? விளங்கிட்டுதான். ஓகே. அடுத்தது இது சும்மா ஒரு சின்ன கிளிப்ஸ் கணக்கா இதுல ஒண்ணு கேட்க மாட்டேன் பாருங்கவா. சரி அடுத்த போவோம் பாருங்க. தாய் மகள் தந்தை ஆகியோரின் வயதுகளின் கூட்டுத்தொகை 90 ஆகும். தாயின் வயது மகளின் வயதின் 2 மடங்கு ஆகும். தாயின் வயது மகளின் வயதின் 2 மடங்கு ஆகும். மகளின் வயது தந்தையின் வயதின் தந்தையின் வயதின் 3 மடங்கு குறைவாகும். சரியா? 3 மடங்கு குறைவாகும். எனின் தாயினதும் மகளினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை சொல்றத கேளுங்க.
தந்தை, மகள், தாய் மூவரின் வயதுகளின் கூட்டுத்தொகை 90 ஆகும். தாயின் வயது மகளின் வயதின் 2 மடங்காகும். மகளின் வயது தந்தையின் வயதின் 3 மடங்கு குறைவாகும். எனின் இது குறைவாகுமா? எனின் தாயினதும் மகளதும் வயதுகளின் கூட்டுத்தொகை யாது? சரியா? செய்தா சொல்லுங்க, நான் கேட்கிறேன் உங்களை. வயதுகளின் கூட்டுத்தொகை யாது? இது வந்து குறைவுன்னு சொல்லி எடுத்தீங்கன்னு சரி, உங்களுக்கு தெரியும் இந்த வயது அப்பா அந்த வயதை விட குறைவு தானே. சரியா? யார் சொல்லுவீங்க? நான் தான். அக்ஷயன், அஸ்மிகா. ஓகே, தஸ்மிகா சொல்லுங்க. தஸ்மிகா சொல்லுங்க. தாயினதும் மகளதும் வயதுகளின் கூட்டுத்தொகை கதைங்கம்மா. தஸ்மிகா அன்மியூட் பண்ணிட்டீங்க, கதைங்க. இல்லையா? யாரு? யார் சொல்லுவீங்க? கே சாருஜா, அம்பன், AMTMS ஸ்கூல், ஜலம்பன், கே சாருஜா. இல்ல. துஸ்விந்தன், எம் துஸ்விந்தன். சில பேர் ஒரு கதையுமே இல்லாம இருக்கிறீங்களோ? டீச்சர். ஓம் துஷ்விந்தன் டீச்சர். துஷ்விந்தன் சொல்லுங்க. வழங்கல டீச்சர். சரி சரி, பிரச்சனை இல்லை, விளங்கப்படுத்துவேன். நான் செய்துட்டீங்களோன்னு தெரியான்னு கேட்டேன் நானு. சரி டீச்சர். ஓகே, நீங்க மியூட் பண்ணுங்க. டீச்சர். ஓகே. சுலக்ஷன், மன்னார் சென்ட் சேவியர் பாய்ஸ் காலேஜ். சுலக்ஷன், சுலக்ஷன் இல்லையா? இல்ல, 3 பேர் இணைஞ்சிருக்கணும். எஸ் மக்னின் சிராஜ், மகன் சிராஜ். ஓகே, சோ என்ன பேர் அப்ப? மெக்கன்சி ராஜ். மெக்கன்சி ராஜ், சென்ட் சேவியர் என்ன மன்னர் ஸ்கூல். ஓம் டீச்சர். செய்துட்டீங்களா இந்த கேள்விக்கு விட? இல்ல டீச்சர். ஏன் செய்து கொண்டிருக்கிறீங்களா? ஓம். சரி, விட வரும் தானே. ஓகே. ஜாக்கி, ஜாக்கியா? ஓகே. ஓம் டீச்சர். செய்துட்டீங்களா? கேள்விக்கு விட செய்துட்டீங்களா? ஓ இல்லையா சொல்லுங்க. இல்லையா பிரச்சனை இல்லை. செய்யல வேற, பரவாயில்ல. எல்லாரும் நீங்க செய்துட்டீங்கன்னு சொன்னா அந்த சட்ல போடுங்க. அமனி, ஐ ஐ அமனி.
ஓகே, அமனி சொல்லுங்க. அமனியா அமானியா? அமனி என்ற பேர்ல இணைஞ்சிருக்க பிள்ளை அன்மியூட் பண்ணுங்க. மிஸ் என்ன பேருடா? அமானி. அமானி. ஓகே, அவன் சொன்ன சரி என்ன? சரியா நான் சொன்னது பேர்? எந்த ஸ்கூல் நீங்கள்? மண் பெரியமடை கிழக்க அணை அமுக பாடசாலை. மன்ன பெரிய மடு. மடு தேவாலயம் கிட்டவா இருக்கு உங்களுக்கு? மடு தேவாலயம் கொஞ்சம் தூரமா? சரி, போய் ஒரு நேத்தியொண்ட போடுங்க. நான் வெட்டுப்புள்ளிக்கு மேல எடுக்கணும்னு சொல்லி. நாங்க முஸ்லிம். ஓகே, சரி சரி, ஓகேம்மா, ஓகே சரி. நீங்க அந்த கேள்விக்கு எவிடே சொல்லுங்க. மகள்ற 15 விட அப்ப தாயிட 30. அப்ப 15 30 45. 45 வயது. அப்ப அப்பாட வயது 3 மடங்கு. அப்ப 45. 45 வயது. ஓகே, வெரி குட். வேற யாரும்? வேற ஏதும் விட வந்ததா? ஓகே, வெரி குட். 45 வயது என்ன? மடங்குகளை நாங்க இதுல எடுக்கணும் பிள்ளைகள். என்னன்னு சொன்னா, இனி ரைஸ் பண்ணாதவங்க ஹேண்ட். இந்த விலங்கைலன்னு சொன்ன பிள்ளைகள் அவைக்கு விளங்கணும் தானே? பாருங்க, தாயின்ற வயது மகளின்ற வயதுன்ற 2 மடங்கு. சரியா? அதுல 2 மடங்கு இருக்கு. அப்ப நாங்க அதை வெளியில எடுப்போம். மகள்கிட்ட வயதை போல 2 மடங்கு. அதே மாதிரி தந்தைன்ற வயது மகள்கிட்ட வயதை போல 3 மடங்கு. அப்ப மகளின்ற வயதை நாங்கள் 1 சொல்லி எடுப்போம். 1 எடுத்தோம்னு சொன்னா பாருங்க, தாய்க்கு 2 மடங்கு, தந்தைன்ற 3 மடங்கு வயது, மகளின்ற 1 மடங்கு. என்ன மொத்தமாக அங்க இருக்கிற மடங்குகள் 6 மடங்குகள். அந்த 6 மடங்குகளுக்குரிய மொத்த வயதுகள் 90. 6 மடங்குகளுக்குரிய மொத்த வயதுகள் 90. ஆகவே 1 மடங்கு, அதாவது 1க்குரிய பெறுமதி நாங்கள் காணலாம். என்ன செய்யணும்? 1க்குரிய பெறுமதிக்கு என்ன செய்யணும் பிள்ளைகள்? மொத்த வயது எங்களுக்கு தந்திருக்குது 90ன்னு சொல்லி, 6 மடங்கு 90ன்னு சொன்னா 1 பெறுமதி என்ன செய்ய போறோம்? 90 6ஆல பிரிக்க போறோம். பிரிச்சோம்னு சொன்னா விட எங்களுக்கு 15 வயது கிடைக்கும். சரியா? அப்ப அந்த 15 வயது 1க்குரிய பெறுமதியா இருக்கு. 1க்குரிய பெறுமதினா உங்களுக்கு நேரடியா தெரியும் மகள்கிட்ட வயது. அப்ப மகளின் வயது 15 சொன்னால் கேட்ட கேள்வி தாயினதும் மகளதும் வயதுகளின் கூட்டுத்தொகை கேட்டிருக்கு. ஆகவே எங்களுக்கு என்ன செய்ய போறோம்? தாயின் வயது என்ன செய்ய போறோம்? சாரி, இது 45. சரியா? 15 30 45 வயது. சரியா? 15 30 45 வயதுகள். சரிதானே? ஏன்னா தாய்க்கு எத்தனை வயசு இருக்க போது? மகள்கிட்ட வயதுன்ற 2 மடங்கு. அப்ப மகளுக்கு 15ன்னு சொன்னா தாய்க்கு 30 வயது. 15 2ஆல பெருக்கினோம்னா 30. அப்ப 30ஐயும் 15ஐயும் கூட்டினா எங்களுக்கு விட 45 வயது கிடைக்கும். சரியா? இதுல கேள்வி, அடுத்த கேள்விய பாருங்க. 480 மாம்பழங்களில் 8/3 பங்கு பழுதடைந்திருந்த காரணத்தினால் அகற்றப்பட்டது. மீதியான பழங்களில் அரைவாசி A, B, C ஆகியோருக்கு சமமாக பிரிக்கப்பட்டது எனின் B பெற்ற பழங்கள் எத்தனை? சரியா? கலியவாசிங்க திருப்பி. 480 மாம்பழங்களில் 8/3 பங்கு பழுதடைந்திருந்த காரணத்தினால் அகற்றப்பட்டது. மீதியான பழங்களில் அரைவாசி A, B, C ஆகியோருக்கு சமமாக பிரிக்கப்பட்டது எனின் B பெற்ற பழங்கள் எத்தனை? எனின் B பெற்ற பழங்கள் எத்தனை? விட 150, 300, 50. எந்த விட சரியன்னு சொல்லி சொல்லுங்க. நீங்க செய்தற்றம்னு சொன்னா மட்டும் கையெத்துங்கவா. ஏன்னா செய்யாட்டி அதை நீங்க செய்து கொண்டிருப்பீங்க. நான் இப்ப இந்த குழப்பிடுவேன் எல்லாம்.
நீங்க கேள்வி முடிச்சாலும் நான் உங்களை அன்மியூட் பண்ண நீங்க ஒன்னும் சொல்றீங்க இல்லையே? அனுஜா அனுஜாதா என்ன பேரடா எனக்கு விளங்கல. MSL Zahi, MSL Zahi. ஓம் டீச்சர். எந்த ஸ்கூல் நீங்கள்? గిరి మెద్దేకటి ముస్లిం మహావిద్యాలయం. எந்த இடம் ஐயா? గిరి మెద్దేకటి ముస్లిం మహావిద్యాలయం. கிரி என்று சொன்னா எந்த மாவட்டம்? குருநாகல். குருநாகல். ஓகே, சொல்லுங்க. இதுக்கு விட தெரியுமா? செஞ்சுட்டு இருக்க. செய்துட்டு இருக்கிறீங்க. சரி, ஓகே, நீங்க மியூட் பண்ணுங்க. Galaxy A1 பாத்தீங்களா? இதான் பிரச்சனை. நீங்க போன் நேம்ல போட்டிருக்கிறீங்க, இப்ப சொல்றீங்க மிஸ் என்ன கேளுங்கன்னு சொல்லி. இந்த Galaxy A1ன்றதுலயே வேற நிறைய பேர் நினைஞ்சிருக்கிறேன். Galaxy A01 அந்த பேர்ல நினைஞ்சிருக்கிறப்பல உங்களோட ரீநேம் பண்ணலாம் இல்லையா? நீங்க ஜூம் மீட்டிங்ல ஜாயின் பண்ண முதல் உங்களோட நேம் கேட்கும், அதுல உங்களோட பேரை கொடுத்து ஜாயின் ஆகும். அன்மியூட் பண்ணுங்க. விட சொல்லி இருக்கிறீங்களா? 50 மிஸ். 50. என்ன பேரம்மா? மானா தரங்கினி. தரங்கினி. சரி, எந்த ஸ்கூல்? ஸ்ரீ சுப்பிரமணிய வித்யாசாலை. நேற்று உங்களை தான் கண்ட நானே. உங்களையா? இல்லையா? அது மற்ற தரங்கினி. சரி, என்னன்னு கண்ட நீங்கள்? 480 8ஆல வகுத்தா 60 வரும். அத 3ஆல பெருக்கி வந்தபடிய 480 என்று கழிச்சு போட்டு விடைய சொல்லுங்க. சொல்லி கொண்டு போங்க. கழிச்சா 300 வருது. அதுல அரைவாசி 150. அத 3ஆல வகுத்தா 50. வெரி குட். சரி, பாருங்க. 3வது விட என்னன்னு சொன்னா பாருங்க. 480 மாம்பழங்கள் இருக்குது. அதுல 8ல 3 பங்குன்னு சொன்னா உங்களுக்கு எப்பவும் தெரியணும், பின்னத்துல கீழே இருக்கிறது அந்த மொத்த பங்கு, மொத்த பெறுமதிக்குரிய பங்குகள். சரியா? அப்ப 8 பங்கு 480ன்னு சொன்னால் ஒரு பங்கு, அதாவது ஒரு பங்கு எவ்வளவுன்னு சொல்லணும் காணணும் என்றால் என்ன செய்யறோம்? 480 8ஆல பிரிச்சோம்னு சொன்னா 60 எங்களுக்கு வரும். ஒரு பங்கு 60ன்னு சொன்னால் அதுல 3 பங்கு பழுதாயிருக்கு. அப்ப 3 பங்கு பழுதாயிருக்குன்னு சொன்னா நாங்க அதை பெருப்போம். என்ன? அப்ப 6 3 18. மொத்தமா 180 பழங்கள் என்ன செய்யுது? பழுதடைஞ்சிருக்குது. பாருங்க, அந்த கேள்வியை கேட்டிருக்கேன்னு அதை செய்ததை பாருங்க. அப்ப 180 பழங்கள் பழுதாகி இருக்குது. அப்ப அதை நாங்கள் என்ன தூக்கியாங்கள வச்சுட்டோம், வேண்டாம். அதுல மீதியான பழங்களில் அரைவாசி. அப்ப 480ல இருந்து 180 போனால் எங்களுக்கு மிச்சமா மீதியா கிடைக்கிற பழங்கள் எண்ணிக்கை 300. அப்ப அந்த 300 பழங்கள்ல அரைவாசியத்தான் என்ன செய்ய போயினோம்? 3 பேர் பங்கிட போயினோம். அப்ப 300 அரைவாசி எத்தனை பிள்ளைகள்? 150. அந்த 150 தான் எத்தனை பேரு கொடுக்க போறோம்? 3 பேரு சமமா கொடுக்குறோம். அப்ப என்ன செய்ய போறோம்? 150 3ஆல பிரிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு விட 50. அதுல பியும் 50 தான் பெறுவார், ஏயும் 50 தான் பெறுவார், சியும் 50 தான் பெறுவார். ஆகவே பி பெற்ற பழங்கள் எத்தனை? 50. அப்ப இதுல குவியல்ல பழுதான மாம்பழங்கள் எத்தனை? 180. என்ன? அத நாங்க, அதாவது உங்களுக்கு இது தெரியணும், பின்னத்துல கீழே வர பகுதி எண் உங்களுக்கு பெறப்பட்ட பங்குன்ற மொத்த பங்கா இருக்கலாம். சரியா? மொத்த பெறுமதிக்குரிய பங்கா இருக்கு இதுல. சரியா? இதோட சரி. இந்த வினாதான் இதுல. இத பாருங்க. ஒருவரிடம் வயதை கேட்ட போது தற்போது என் வயதின் இலக்கங்களை கூட்டும் போது 9, இரு இலக்கங்களை கூட்டும் போது வரும்
விட 9. சரியா? அதேவேளை இலக்கங்களை இடம் மாற்றி போட்டால் என் வயதிலும் 9 அதிகமாக கிடைக்கும். எனின் 2 வருடங்களின் பின் அவரின் வயது யாது? வெளியே வாசிச்சிட்டீங்களா? பாருங்க, ஒருவரிடம் வயதை கேட்ட போது என் வயதின் 2 இலக்கங்களை கூட்டும் போது 9 வரும். அதேவேளை அவ்விலக்கங்களை இடம் மாற்றி போட்டால் என் வயதிலும் 9 அதிகமாக கிடைக்கும். எனின் 2 வருடங்களின் பின் அவரின் வயது யாது? 2 வருடங்களின் பின் அவரின் வயது யாது? 54, 47, 45. 54, 47, 45. எந்த விட வரும்? படபடன்னு செய்திருப்பீங்க. சரி, சொல்லுவீங்களா யாரும்? நடுகளும் கேட்ட பிள்ளைய கேட்க கூடாதானே? மற்ற போட்டிருக்கீங்க. கவி பிரணவன், அக்ஷயன், அஸ்வின், சாரி ஜெரோன், லக்ஸா, பேஜிகன், ஹர்ஷிதா, எல்லாரும் சரியான விட சொல்லியிருக்கிறீங்க. கேட்காத பிள்ளையில கேட்கிறேனே, என்ன பாவம் தானே அவையலும். எஸ் துசானி சொல்லுங்கம்மா. துசானி சொல்லுங்க. ஒருவரிடம் வயதை கேட்டபோது தற்போது என் வயதின் இலக்கங்களை கூட்டும் போது 9 வரும். அதேவேளை இலக்கங்களை இடம் மாறி போட்டால் என் வயதிலும் 9 அதிகமாக கிடைக்கும். எனின் 2 வருடங்களின் பின் அவரின் வயது யாது? முதலாவது 54 இருக்குது, இரண்டாவது 47, மூன்றாவது 45. 2 கூட்டினா அது 2 கூட்டினா 9 வராது. அதனால 2வது தான் வரும். 2வது வரும். அப்படி பாத்துறீங்க. சரி, ஓகே ஓகே. சரி பாப்ப நாங்கள் 2வது தான் விட. ஆனா எப்படின்னு சொல்லி இப்படி பார்க்க கூடாது. பாருங்க, என்னோட வயசு ஒரு ஆள்கிட்ட கேட்கிறேன். அவர் சொல்றாரு எனக்கு இப்ப வயது 2 இலக்கங்கள். இலக்கம்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும். நான் சொன்னா நான் முதல் படிச்சு வச்சிருப்பேன். இது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். இலக்கம்னு சொன்னா இதை வந்து இப்ப 4, 5 என்பதை நாங்க கூட்டுறோம். கூட்டினா எங்களுக்கு 9 கிடைக்கும். சரியா? அப்ப இந்த 2 விடையும் வரலாம். அப்ப அடுத்த ஒரு தரவு சொல்லுவது இடம் மாற்றினால், அதாவது இத முன்னுக்கும், அதாவது 5 முன்னுக்கும் 4 பின்னுக்கும் போட்டால் எங்களுக்கு 54 கிடைக்கும். என்ன? இடம் மாற்றி போடைக்க என்னுடைய வயதிலையும் பார்க்க 9 வயது கூடவா இருக்குமா? எனக்கு 9 வயது கூடிரும். எனக்கு 9 வயது கூடிருமான்னு சொன்னா அப்ப உங்களுக்கு இது பொருத்தமா இருக்கு கிட்டத்தட்ட. என்ன? அப்ப எனக்கு நான் 45 வயதாக எடுத்தேன்னு சொன்னாதான் என்ன இடம் மாற்றி போடைக்க இந்த தரவு படி பார்த்தா சரியா இருக்கு. சரியா? அப்ப இதுல வந்தது அப்ப எனக்கு 45 வயது. இடம் மாற்றி போடைக்க 54 வருது. அப்ப அந்த 54 45 கழிச்சா 9 வரும். அப்ப இந்த தரவு சரியா இருக்குது. 9 அதிகம்ன்றது வருது. எனக்கு கூட்டிக்க 45ஓட 9 கூட்டினா 54 வரும். அப்ப நாங்க இது சரியோன்னு பாக்குறது கழிச்சு பாத்துறாங்க. அப்ப கழிச்சு பார்த்தோம் 9. அப்ப இதுல கேள்வி 2 வருடங்களின் பின். அப்ப தற்போதுள்ள வயதுதான் அவருக்கு 45 சொல்லி இருக்கிறார். அப்ப 2 வருடத்துக்கு பிறகு என்ன 2 கூட்டினோம்னு சொன்னா 47 வயது. சரியா? விளங்கிட்டுதா இது? இப்ப நாங்க இனி பாடத்தின நிறைவுக்கு வந்துட்டோம். இது அடுத்த வகுப்புல முழுமையா நான் நுண்ணறிவு வினா அதுல ஆரம்பத்துல நான் இதுல கேட்டிருந்த நீங்கள் நுண்ணறிவு. ஆனா நான் பிள்ளைகள்
நீங்க எல்லா இடமுமே படிச்சிருக்கிறீங்க, படிச்சிட்டீங்க, நிறைய வகுப்பு நடக்குது. எங்கட இதுலயே சார் படிப்பிச்சிருக்கிறார், மற்ற சார் படிப்பிக்கிறார், நான் படிப்பிக்கிறேன், இன்னொரு மிஸ் படிப்பிக்கிறா. இப்ப எல்லாருமே படிப்பிச்சிருக்கணும். வேற இடத்தையே நீங்க இப்ப ஆன்லைன் கிளாஸ் நிறைய படிக்கிறீங்க. இப்ப நான் கட்டாயம் கேள்விக்குபடியா உங்களுக்கு எடுத்தான் படிப்பிப்பேன். சரியா? நாங்க சொல்லி சொல்லி அது விளங்காட்டி அதுல விளங்கப்படுத்துவோம். கட்டாயம் அந்த கேள்வி விளங்கப்படுத்துவோம். ஆனா நீங்கள் அதுல தொழிற்படணும். அன்மியூட் பண்ணி நீங்க கதைக்கணும். கதைச்சாதான் உங்களுக்கு அது விளங்கி இருக்கா இல்லையான்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். என்ன இதுதான் உங்களுக்கு பாராட்டுக்குரிய வினா. இது எனக்கு இப்பவே சொல்றேன். டைப் பண்ணி அனுப்ப வேண்டாம். நீங்களா எழுதி இடைவெளி நிரப்புகன்னு சொன்னாலும் நீங்கள் முழுமையாக எழுதி அனுப்பணும். சரியா? இடைவெளி நிரப்புக. குப்பையிலே போட்டாலும் கீறு மங்காது. தயவு செய்து எழுதி அனுப்புங்க. அந்த இடையில அதாவது இடைவெளியில வார சொல்ல மட்டும் எழுதி அனுப்ப வேண்டாம். முழுமையா எழுதி அனுப்புங்க. அரசன் அவ்வழி குடிகள் அவ்வழி நான் எல்லாருக்குமே திருப்பி அனுப்புறேன்னா நாகவே நீங்க அனுப்புங்க எல்லாம் எழுதியா. அடுத்தது 3வது அடிமேல் கீறு அம்மியும் நகரும் டேஸ் போனாலும் சிறக்கப்போ. 5வது வல்லவனுக்கு கீறு ஆயுதம். 6வது முயற்சி உடையார் கீறு அடையார். சரியா? இந்த 6 வினாக்களுக்குமான விடைகளை நீங்கள் எனக்கு எழுதி அனுப்புங்க. நீங்க எழுதிட்டு அனுப்புங்க. சரியா இருந்தா தான் நாங்க அது இந்த பாராட்டு வழங்குறதுல சேர்த்துக்கொள்வோம். என்ன தனோச சரி பிள்ளைகள், நீங்க இன்னைக்கு கேக்குறேன்னு சொன்னா ஏதாவது கேக்குறேன்னு சொன்னா கேளுங்க.